ஹாய் செல்லக்குட்டீஸ். பாருங்க, இது நம்ம இந்த வருஷத்துக்கான நம்மளோட கணக்கு பயிற்சி நூல். சரிங்களா? 2025-26 சரிங்களா? இந்த வருஷத்துக்கான கணக்கு பயிற்சி நூல். பாருங்க, நல்லா இருக்குல்லப்பா, அழகா இருக்குல்ல பார்க்குறதுக்கு இதோட பிக்சர்ஸ் எல்லாம். இது ஓகேவா? பாருங்க, இப்போ நமக்கு எத்தனை பாடம் இருக்குது என்னன்னு பார்க்கலாம். நமக்கு 10 பாடம் கொடுத்துருக்காங்க. இது போன வருஷம் இருந்தது மாதிரியே தான் 10 பாடம். சரிங்களா? இதில் கொஞ்சம் கொஞ்சம் சிலபஸ் மட்டும் மாற்றிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு தலை பாருங்கள், எண்ணெய் சுற்றி. சரிங்களா? பாருங்கள், எண்ணெய் சுற்றி இதில் வந்து என்னென்னா, முதல்ல பாருங்கள், உள்ளே உள்ளவற்றை டிக் செய்க, வெளியே உள்ளவற்றை வட்டமிடுகன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உள்ளே வெளியே அப்படின்ற கான்செப்டை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த இது பாருங்கள். இதில் பாருங்கள், பாப்பா உள்ளே இருக்கா, இதில் டிக் பண்ணியிருக்காங்க. இதில் பொம்மை வெளியில் இருக்குது, வெளியில். சரிங்களா? இதில் ஒரு பொம்மை உள்ளே, இதில் ஒரு பொம்மை வெளியில். இங்கே பாருங்கள், இது திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது, இது வெளியே இருக்குது. அதனால் நம்ம இதில் ரவுண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இதில் குகைக்குள்ளே இருக்கா, அதனால் டிக் பண்ணியிருக்கோம். இங்கே குகைக்கு வெளியில் இருக்காங்க. இது பாருங்கள், பாக்ஸுக்கு உள்ளே, இவங்க பாக்ஸுக்கு வெளியே. சரிங்களா? வெளியே இருக்கிறவங்களுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்கோம், உள்ளே இருக்கிறவங்களுக்கு டிக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், பென்சில் பெட்டிக்கு உள்ளே வைக்கும் பொருட்களை அதனுடன் இணைத்திடுக, வெளியே வைக்கும் பொருட்களை வட்டமிடுகன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முதல்ல பாருங்கள், இந்த பென்சில் பாக்ஸுக்குள்ளே எதெல்லாம் வைக்கலாம்? பென்சிலு, ஷார்ப்னரு, பாருங்கள், இது பென்னு, எரேசர். சரிங்களா? இதை மட்டும்தான் வைக்க முடியும். மற்றதெல்லாம் வைக்க முடியுமாப்பா? வைக்க முடியாது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சர்க்கிள் பண்ணணும். 1, 2, இது 3, 4, 5. சரிங்களா? பாருங்கள், இந்த 5 என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கிறதுனால அது பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கப்பா, வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் வைக்க வேண்டிய பொருட்களை வரைந்து வண்ணமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வீடு படம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வீட்டுக்கு உள்ளே என்னெல்லாம் வைக்கணுமோ அதை வீட்டுக்குள்ளே படம் போடணும். வீட்டுக்கு வெளியே எதெல்லாம் இருக்கலாமோ அதை என்ன செய்யணும்ப்பா? வீட்டுக்கு வெளியே போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், உச்சியில் மஞ்சள் வண்ணமும் அடியில் ரோஸ் வண்ணமும் தீட்டுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ரோஸ் கலர், கீழே லைட் கலரில் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே மேலே 5. இதில் என்ன அப்படின்னா, உச்சி அடி. சரிங்களா? இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு புரியணும். மேலே உச்சினா மேலே இருக்கிறது, இந்த இருக்குது. சரிங்களா? அடினா கீழே இருக்குது. சரியாப்பா? பாருங்க, இது உச்சி, இது அடி. இது உச்சி, இது அடி. சரிங்களா? பாருங்கப்பா, உச்சியில் உள்ளவற்றிற்கு ஊதா வண்ணமும் அடியில் உள்ளவற்றிற்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஒன்று கொடுத்துருக்காங்களா? சரிங்களா? இப்போ இதில் நாம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். பாருங்கள், இதில் நான் சும்மா லைட் கலர் லேஸாக கொடுக்குறேன். இதில் நீங்கள் என்ன செய்யுங்க? ஊதா கலர் அப்படி கொடுத்துருங்க. அதே மாதிரி இதுவும் இவருக்கு என்ன செய்யணும்? மேலே இருக்கிறனால, உச்சியில் இருக்கிறனால நம்ம என்ன செய்கிறோம்? லேஸாக ஊதா கலர் கொடுக்குறோம். அடுத்து பாருங்கள், கீழே இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சிவப்பு வண்ணம் கொடுக்கணும். பாருங்க, கீழே கொஞ்சமாக நான் அடிச்சிருக்கேன். பாருங்கள், நீங்கள் ஃபுல் பண்ணிக்கோங்க. இதில் சிவப்பும், இதில் இங்கே சிவப்பு. சரிங்களா? அடியில் இருக்கிறதுக்கு, மேலே இருக்கிறதுக்கு ஊதா. அடுத்து பாருங்கள், இப்போ உச்சியில் உனக்கு பிடித்த பறவையை வரைக, அடியில் உனக்கு பிடித்த விலங்கை வரைகன்னு கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பறவை கொடுத்துருக்காங்க, உச்சியில் அடியில் ஒரு விலங்கு. சரிங்களா? ஆணில் வரைஞ்சிருக்காங்க. இங்கே நம்ம என்ன செய்யணும்? மேலே ஒரு பறவை இந்த இடத்துல வரையணும், இங்கே கீழே ஒரு விலங்கு வரையணும். பாருங்கள், இங்கே மேலே ஒரு பறவையும் கீழே ஒரு விலங்கும் வரைஞ்சிருக்கோம். இதில் பாருங்கப்பா, மேல் உள்ளவற்றிற்கு மஞ்சள் வண்ணமும் அடியில் உள்ளவற்றிற்கு பச்சை வண்ணமும் தீட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மேலே இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? மஞ்சள் வண்ணம், கீழே இருக்கிறதுக்கு பச்சை வண்ணமும் தீட்டணும். சரிங்களா? பாருங்கள், இங்கே மஞ்சள் பச்சை கலர் கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், மேலே உள்ளவற்றிற்கு இதில் ஊதா வண்ணமும் கீழே உள்ளவற்றிற்கு பிங்க் கலர், ரோஸ் கலரும் வட்டத்திலும் பொட்டு ஒட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அதே மாதிரி மேலே கீழே ஒட்ட வச்சுருக்கோம். அதாவது மேலே கீழே உச்சி அடி. சரிங்களா? இந்த டாபிக் உங்களுக்கு தெரியணும், அதுக்கான எக்ஸசைஸ் தான் இது கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே தான். மேஜையின் மேல் உள்ளவற்றுக்கு வண்ணம் தீட்டுக, மேலே இருக்கிறதுக்கு மட்டும் கலர் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த 2 படத்துக்கு மட்டும் நாம் என்ன செய்யணும்? கலர் கொடுக்கணும். அடுத்து பாருங்கள், மேலே உள்ளவற்றிற்கு இந்த இருக்கா ஊதா வண்ணமும், இது வந்து பிங்க் கலராக ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. என்ன செய்யணும்? இது வயலட் கலரு, ப்ளூ இல்லை. அப்போ நம்ம எதை செய்யணும்? இதில் நீங்கள் கலர் கொடுக்கணும்.
பாருங்கப்பா, இதில் சும்மா லைட்டாக மட்டும் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பாருங்கப்பா, இது பொருட்களை மேலே இருக்கிறதுக்கு பச்சை வண்ணமும் கீழே இருக்கிறதுக்கு ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கப்பா, இதில் மேலேயும் கீழேயும் ஏதாவது ஒரு படம், சரிங்களா? பச்சை கலரில் ஒரு படம், இங்கே கீழே பிங்க் கலரில் ஒரு படம். அடுத்து பாருங்கப்பா, ஒவ்வொரு படத்திலும் கிளி எங்கே உள்ளது என்பதை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மேலே கீழே அப்படின்னு படம் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், மரத்துக்கு மேலே கிளி இருக்குது, சரிங்களா? இங்கே பாருங்கள், மேகத்துக்கு கீழே இருக்குது, அதனால கீழே அப்படின்றத வட்டம் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே பழங்களுக்கு மேலே, அப்போ மேலே. இது வீட்டிற்கு மேலே, இதில் மேலே இருக்குது கிளி, சரிங்களா? அதனால நம்ம என்ன செய்கிறோம், மேலேன்றதில் வட்டம் போட்டிருக்கோம். இதுலேயும் பாருங்கப்பா, அருகில் தொலைவில், சரிங்களா? அருகில்னா பக்கத்தில், தொலைவில்னா தூரமாக, சரிங்களா? அருகிலுக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஊதா கலர் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இது பாருங்கள், சிறுமிக்கு அருகில் இங்கே இருக்குது சைக்கிள் இருக்குது, தொலைவில் ஆட்டோ இருக்குது. இது பாருங்கள், இதுவும் அருகில் தொலைவில் தான். பாருங்கள், அருகில் ஊதா கலரில் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், இங்கே தொலைவில், சரிங்களா? இது தொலைவு, இது அருகில், இது அருகில், இது தொலைவில். நெக்ஸ்ட் பாருங்கப்பா, படங்களை உற்று நோக்கி கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்ட்டு வாழை மரத்திற்கு இங்கே ப்ராக்கெட்டில் அருகில் தொலைவில் கொடுத்துருக்காங்க, பறவை பறக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. பறவை எப்படி பறக்கு, வாழை மரத்துக்கு அருகில், அதனால நம்ம அருகில் எடுத்து எழுதியிருக்கோம். வீட்டிற்கு அருகில் தொலைவில் 2 கொடுத்துருக்காங்க, சிறுமி நிற்கிறாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீட்டிற்கு அருகில் நிற்கிறாளா, தொலைவில் நிற்கிறாளா? தொலைவில் நிற்கிறாள், சரிங்களா? தூரமாக இருக்கிறா, அதனால் தொலைவில் எடுத்து நம்ம எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேருந்து நிறுத்தம், பஸ் ஸ்டாப்பு. இதில் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் பேருந்து நிற்கிறது, சரிங்களா? இங்கே நம்ம அருகில் எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், பெரியவற்றிற்கு சிவப்பு வண்ணத்திலும் சிறியவற்றிற்கு பச்சை வண்ணத்திலும் வட்டம் வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெருசுக்கு சிவப்புலையும் சின்னதுக்கு பச்சை கலர்லேயும் வட்டம் விடணும், சரிங்களா? அடுத்தலை பாருங்கப்பா, என்னை விட பெரியதை வட்டமிடுக. பாருங்கள், இங்கே கார் இருக்குது, காரை விட இதில் எதுப்பா பெருசு, இந்த பஸ். இங்கே சோஃபா இருக்குது, இதை விட எதுப்பா பெருசு, இந்த பெரிய சோஃபா. வீடு இருக்குது, இந்த வீடை விட பெரிய வீடு எது, இந்த வீடு, சரிங்களா? என்னை விட சிறியதை வரைக அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே சின்ன அம்பர்லா கொடுத்துருக்காங்க, இங்கே பேட்ரி, சின்ன பேட்ரி, அப்புறம் இங்கே ஒரு பலாப்பழம், இங்கே ஒரு குட்டி பூ, சரிங்களா?